வாங்க வணக்கம் வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் ரவுண்ட் கிச்சன். நீங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நாங்க எப்போ புதுசா வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கொள்ளு கடையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. நம்ம சேனலில் கொள்ளு ரசம் ரெசிபி போட்டிருந்த போது நம்ம வியூவர்ஸ் கொள்ளு கடையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. கொள்ளு கடையல் உடல் பருமன், சளி, காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கொள்ளு உடல் வலுவை கூட்டக்கூடிய நல்ல புரதம் இருக்கிற ஒரு தானியம். இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரணும். ரொம்ப ஆரோக்கியமான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ கொள்ளு கடையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கப்பு கொள்ளு எடுத்துக்கிறேன். எப்போவுமே கொள்ளு வாங்கும் போது அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 1-2 கல் இருக்கும். அந்த கல் நீக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஏதாவது கல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கல் இருந்ததுன்னா நீக்கிடுங்க. நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு 1/4 கப்பு கொள்ளுக்கு 2 அல்லது 2.5 கப்பு தண்ணி வச்சு 6 அல்லது 7 விசில் நல்லா குக்கரில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 மிளகா வத்தல், இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இதையெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இந்த கடையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தனியா, சீரகம் 2ஐயும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடணும். அது கூட நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொள்ளு அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கணும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு மத்தில் கடையலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு 1 அல்லது 2 திருப்பி எடுத்துடலாம். கொள்ளை கடைஞ்சி எடுத்தால் கொள்ளு மசியல் ரெடி. இதை சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம். இதை பக்குவமாக செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும். விருப்பப்பட்டால் இது கூட எக்ஸ்ட்ராவாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த ரெசிபி தெரியாது அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.